நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காஷ்மீரின் பஹல்காமில் மதத்தை விசாரித்து அப்பாவி இந்துக்களை குருவி சுடுவது போல் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் மொத்த உலகத்தையே உலுக்கி போட்டது. அந்த கொடூர சம்பவம் நடந்து ஓராண்டு ஆன நிலையில் கிட்டத்தட்ட அதே மாடலில் மும்பை அருகே இன்னொரு கொடிய சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை பெருநகரின் வடக்கு பகுதியில் உள்ள மிரா ரோடு பகுதியில் புதிதாக அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவில் சுப்ரதோ ரமேஷ் சிங் என்ற செக்யூரிட்டி அபார்ட்மெண்டின் மெயின் கேட் பகுதியில் டியூட்டியில் இருந்தார். அதிகாலையில் அட்ரஸ் கேட்பது போல் வந்த ஆசாமி ஒருவர் திடீரென செக்யூரிட்டியிடம் மதத்தை விசாரித்தார். அவர் இந்து என்பது தெரிந்தவுடன் முஸ்லிம்களின் கலீமாவை ஒப்புவிக்க சொன்னார். செக்யூரிட்டி மறுத்ததால் அவரை கொடூரமான முறையில் கத்தியால் குத்திய ஆசாமி தடுக்க வந்த மேற்பார்வையாளர் ராஜ்குமார் மிஸ்ராவையும் கலீமா ஒப்புவிக்க சொன்னார். அவர் மறுத்ததால் அவரையும் கொடூரமான முறையில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினார். சத்தம் கேட்டு ஓடி வந்த மற்ற ஊழியர்கள் ரத்த வெள்ளத்தில் சரிந்த 2 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். சீரியஸான விஷயம் என்பதால் நயாநகர் போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர். சிசிடிவி காட்சிகளை துருப்புச்சீட்டாக வைத்து 1.5 மணி நேரத்தில் கொடூரனை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவன் பயங்கரவாத பின்னணி கொண்டவன் என்ற திடுக்கிடும் தகவல் வெளியானது. பிடிபட்ட கொடூரன் பெயர் ஜைப் சுபைர் அன்சாரி, வயது 32. அமெரிக்காவில் கல்லூரி படித்தவன் நாடு திரும்பிய பிறகு கோச்சிங் சென்டரில் ஆசிரியராக வேலை பார்த்தான். போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு இவன் கெமிஸ்ட்ரி வகுப்பு எடுத்து வந்திருக்கிறான். இவனுக்கென்று வேறு யாரும் இல்லை. சம்பவம் நடந்த அதே மிரா நகரில் ஒரு வீட்டில் தனியாக வாடகைக்கு குடியிருந்தான். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக அதே வாடகை வீட்டில்தான் வசித்து வந்தான். மே 5ஆம் தேதி வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று ஓனர் சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில்தான் இந்துக்களை குறிவைத்து கொடூர தாக்குதலை அவன் நடத்தியிருக்கிறான். அவன் வசித்த வீட்டில் போலீசார் சல்லடை போட்டனர். அங்கு அவன் பயங்கரவாத பின்னணி கொண்டவன் என்பதை உறுதி செய்யும் பல ஆவணங்கள் கிடைத்தன. குறிப்பாக அன்சாரியின் டைரி சிக்கியது. அதில் IS பயங்கரவாத அமைப்பில் சேர ஆர்வமாக இருப்பதை அவன் வெளிப்படுத்தியிருந்தான். அவனது செல்போனை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அவன் பயங்கரவாதிகள் தொடர்புடைய வீடியோக்களை அதிகம் பார்த்து இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். பயங்கரவாத இயக்கத்தில் சேர்வதில் அவன் தீவிரமாக செயல்பட்டு வந்திருக்கிறான். அதற்கான துவக்கமாகவே இந்த கொடூர சம்பவத்தை அவன் செய்திருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர். அவனை மே 3ஆம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இப்போது கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. ரகசிய இடத்தில் வைத்து கொடூரன் அன்சாரியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் அவனது பயங்கரவாத பின்னணி பற்றி இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கொடூர சம்பவம் எப்படி நடந்தது என்பது பற்றிய அதிர்ச்சி தகவலை பாதிக்கப்பட்ட செக்யூரிட்டி ரமேஷ் சிங் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். அதில் அவர் கூறியது, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி இருக்கும். மெயின் கேட் பகுதியில் டியூட்டியில் இருந்தேன். அப்போதுதான் ஆசாமி வந்தான். பக்கத்தில் ஏதாவது மசூதி இருக்கிறதா என்று கேட்டான். நானும் வலது பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கிறது, ஆனால் அதன் பெயர் எனக்கு தெரியவில்லை என்றேன். உடனே நீ இந்து மதத்தை சேர்ந்தவனா என்று என்னிடம் கேட்டான். நானும் ஆமாம், நான் இந்துதான் என்றேன். அதை கேட்டதும் அங்கிருந்து அந்த ஆசாமி சென்று விட்டான். பின்னர் 1 மணி நேரம் கழித்து வெளியே உள்ள கடைக்கு சென்றேன். அப்போது அவன் சற்று தூரத்தில் நிற்பதை பார்த்தேன். பின்னர் 4:30 மணிக்கு மீண்டும் மெயின் கேட் பகுதிக்கு வந்து எனது வேலையை தொடர்ந்தேன். அப்போது அந்த ஆசாமி மீண்டும் என்னிடம் வந்தான். என் கைகளை மடக்கி பிடித்துக் கொண்டான். நீ இந்துவா என்று திரும்ப திரும்ப கேட்டான். நான் பதில் சொல்ல முயன்றேன். அதற்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து என்னை குத்த பாய்ந்தான். அவனிடமிருந்து நைசாக தப்பி ஓட பார்த்தேன். ஆனால் அவன் எனது முதுகில் குத்தினான். ஒரு வழியாக அவனிடமிருந்து தப்பி மேற்பார்வையாளர் ரமேஷ் மிஸ்ரா கேபின் இருக்கும் பகுதியை நோக்கி ஓடினேன். ஆனால் கொடூரனும் உள்ளே ஓடி வந்தான். ரமேஷ் மிஸ்ராவை மடக்கி, நீயும் இந்துதானே, இல்லை என்றால் கலீமாவை சொல் என்றான். அதாவது முஸ்லிம்களின் கலீமாவை ஒப்பிக்க சொன்னான். அவருக்கு சொல்ல தெரியவில்லை. ஆத்திரமடைந்த கொடூரன் அவரை சரமாரியாக கத்தியால் குத்தினான். பயத்தில் உயிர் தப்பிக்க அங்கிருந்து ஓடி வேறு இடத்தில் ஒளிந்து கொண்டேன். இதற்கிடையே அவன் ரமேஷ் மிஸ்ராவை கொடூரமாக குத்தி சரித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான்.
நான் தூரத்தில் ஒளிந்திருந்தேன். சிறிது நேரம் கழித்து ரமேஷ் மிஸ்ராவுக்கு போன் செய்தேன். அவரும் போனை எடுத்து பேசினார். நான் சாக போகிறேன், சீக்கிரம் செத்து விடுவேன், எப்படியாவது என்னை காப்பாற்று என்று கதறினார். நான் அவரது கேபினுக்குள் வருவதற்குள் மற்ற ஊழியர்கள் சேர்ந்து உயிருக்கு போராடிய ரமேஷ் மிஸ்ராவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டனர். பிறகு என்னையும் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக போலீசாரிடம் அழைத்து சென்றனர். நான் நடந்த விவரத்தை சொன்னேன். பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தேன் என்று பாதிக்கப்பட்ட செக்யூரிட்டி சென் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் குறித்து மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறுகையில், கைது செய்யப்பட்ட நபர் பயங்கரவாதத்தில் ஆர்வம் உள்ளவன். ஜிகாத் என்ற பெயரில் இந்து மக்களை குறிவைத்து அவன் தாக்க விரும்பியது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் தேசிய புலனாய்வு முகமையிடம் வழக்கின் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவன் நிச்சயம் தனியாள் இல்லை. இவனுக்கு பின்னால் பயங்கரவாத குழுக்கள் அல்லது ஏதேனும் நெட்வொர்க் இருக்கிறதா என்ற கோணத்தில் இப்போது விசாரணை நடக்கிறது என்று பட்னவிஸ் கூறினார்.